ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி வரதுனால நிறைய நம்ம ஸ்வீட் ரெசிபியில வீட்டுல பண்ணுவோம். இல்லைலாம் முடியாதவங்க வெளியே வாங்குவாங்க. வெளியே வாங்க முடியாதவங்க வீட்டுல செய்ய தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷலா பாசிப்பருப்பு லட்டு செஞ்சு காட்ட போறாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கு, அப்புறம் ஹெல்த்தியும் கூட. இந்த பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாசிப்பருப்பு லட்டு செய்யறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்ப இந்த பக்கம் அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. இதுல சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துனதுல இருந்து இது பினிஷிங் பண்ற வரைக்கும் கைவிடாம கிளறி விடுங்க. அப்பதான் ஒரே மாதிரி எல்லா பக்கம் ஃப்ரை ஆகும். சரிங்களா? பாருங்க, பாசிப்பருப்பு லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. போதும், இதை இறக்கிடலாங்க. பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்தியாச்சுங்க. 3 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இருந்தா இதுல கப்பி இருக்குங்க, அதனால நம்ம சளிச்சுக்கலாம். பாருங்க, மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்க, 1 கப்பு நம்ம பருப்பு எடுத்திருந்தோம். இப்ப 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்ப இது பாகு காய்ச்சிடலாங்க. பாகு காய்ச்சறதுக்கு பதமெல்லாம் தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சு பபிள்ஸ் வந்தா போதுங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். கரைஞ்சு வர அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க, ரொம்ப சேர்த்த வேண்டாம். பாருங்க, நல்லா பாகு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பாகு பதம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி கெட்டியா இருந்தா போதும். இதை இறக்கி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப கொஞ்சமா நெய் எடுத்து சூடு பண்ணி வச்சுங்க. முந்திரி பருப்பு வறுத்து வச்சாச்சு. இப்ப இந்த மாவுல சூடு பண்ண நெய் சேர்த்திக்கலாங்க. இப்ப நெய் சேர்த்திட்டு எல்லாத்தையுமே ஈவனா கலந்து விட்டுக்கலாங்க. வெள்ளைப்பாக சேர்த்திக்கலாங்க. வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப மாவு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. கொஞ்சமா நெய் சேர்த்திட்டு மறுபடியும் கலந்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில நெய் அப்ளை பண்ணிக்கங்க. அப்பதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், கையில ஒட்டாம வருங்க. இப்ப கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, நெய் போட்டு நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா சைனிங்கா பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. இப்ப முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வைக்கும் போது இனி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? பாருங்க, பாசிப்பருப்பு லட்டு எவ்வளவு சைனிங்கா சூப்பரா வந்திருக்கு. பாருங்க, கலர் பாத்தீங்கன்னா நல்ல எல்லோயிஷா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிடலாம். சூப்பரான பாசிப்பருப்பு லட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளுங்க, அட்டகாசமா வந்திருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்குன்னு நம்புறேன். இனி நான் டேஸ்ட் பண்ணல. பாசிப்பருப்பு லட்டு ஹெல்த்தியான லட்டும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தீபாவளிக்கு இது செஞ்சு வீட்டுல இருக்க கூட அசத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.